மக்கள் மருந்துகளை தவறாக பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் உயிரிழப்புகளிலிருந்து எவ்வாறு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் என்பது பலம் எழுந்தது. அதன் விளைவாக எங்கள் குழு மருந்துகளை எப்படி பயன்படுத்துவது என்பதற்காகவும் அதற்காக விழிப்புணர்வு மக்களிடம் எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுந்த ஆலோசனை தான் ஒவ்வொரு மாத்திரைகளிலும் மேனுஃபேக்சரிங் மற்றும் எக்ஸ்பைரி டேட் போடப்பட்டிருக்க வேண்டும். இதை குறித்து குழு நண்பர்கள் உணர்த்துவார்கள். என் பெயர் ஜெயந்த். நான் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இன்று ஆய்வுகள் கூறுகின்றன, ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் காலாவதியான மருந்துகளை கவனிக்காமல் பயன்படுத்துவதால் பல மக்கள் உயிரிழந்துள்ளனர். எங்கள் குழு இதை குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டதில் ஒவ்வொரு மாத்திரைகளின் காலாவதியான தேதி எங்காவது ஒரு இடத்தில் போடப்பட்டிருக்கும். அதை பயன்படுத்தியவுடன் அது மறைந்து விடுகிறது. இதைத் தொடர்ந்து கவனிக்காமல் மருந்துகளை பயன்படுத்துவதால் பல உயிரிழப்புகள் மற்றும் உடல் உபாதைகள் ஏற்படுகிறது. இந்த ஆபத்தில் இருந்து மக்களை பாதுகாப்பது குறித்து எனது குழு நண்பர்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள். என் பெயர் அஸ்வினி கெம்சி. நான் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்படிப்பட்ட ஆலோசனையில் இருந்து மக்களை பாதுகாப்பது நமது கடமை. ஆகவே எங்கள் கலந்துரையாடலில் கண்டு உணரப்பட்ட ஆலோசனைகளை உங்கள் முன் வைக்கிறேன். அதாவது, ஒருவர் மாத்திரையை உரையின் மீது QR கோடு கொடுக்கப்பட்டிருந்தால் அதை நாம் பயன்படுத்தி கைபேசியின் மூலம் அதை ஸ்கேன் செய்து அதில் கொடுக்கப்பட்ட உள்ளதை படிக்க முடியும். குறிப்பாக அதன் கால தேதியை நாம் கண்டுபிடிக்க முடியும். நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதை பற்றி எனக்கு அடுத்து வரும் நண்பர் எடுத்து கூறுவார். வணக்கம், என் பெயர் பழனிச்சந்திரன். நான் அரசு உயர்நிலைப் பள்ளி கீழ்வாங்கத்தில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இப்போது சாதாரண QR கோடுகளை மாத்திரைகளில் பதிப்பது என்பது சிக்கலான காரியம் ஆகவே நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புள்ளியளவு QR கோடுகளை உருவாக்கும் போது அனைத்து மாத்திரைகளிலும் அவற்றின் காலாவதி தேதி மற்றும் தயாரிப்பு தேதி எந்தெந்த பகுதி பொருட்கள் உள்ளடங்கியது என்பதை நம்மால் எழுதுகிறோம். வணக்கம், என் பெயர் ஜெயந்த். நான் அரசு உயர்நிலைப் கீழ்வாங்கத்தில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். QR கோடுகளை உருவாக்கும் விதம் அவற்றை ஸ்கேன் செய்து அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்குவது இன்றைய அறிவியல் வளர்ச்சியில் மிகவும் வளர்ச்சி வாய்ந்த தொழில் நிறுவனங்களால் சாத்தியமாகும் என்பதை எங்கள் கருத்தில் கொண்டு இத்தொழில்நுட்பத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் மக்கள் அவற்றை ஸ்கேன் செய்து மாத்திரைகளை பயன்படுத்துவார். இதனால் பல உயிர்கள் காப்பாற்றப்படும். நன்றி. யோசனைகளை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் பல உயிர்களை நம்மால் காப்பாற்ற முடியும். நன்றி.